கடந்த ஆண்டு டிசம்பர்ல தளபதி விஜய் அவர்கள் நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவுல இருக்கார். அதனால அவரிடமிருந்து எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவியான சங்கீதா அவர்கள் மனு தாக்கல் பண்ண விஷயம் சோசியல் மீடியாக்கள்ல வைரல் ஆச்சு. அவங்க என்னவோ கடந்த ஆண்டு டிசம்பர்ல விவாகரத்து மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாலுமே அது தமிழக எலெக்ஷனுக்கு முன்பாக, அதாவது சரியாக ஒரு மாதத்திற்கு முன்னாடி சோசியல் மீடியாக்கள்ல லீக் ஆச்சு. இந்த லீக்குக்கு யார் காரணம் அப்படின்னு பெரிய அளவுல தாவேகா சார்புல அலசல்களுமே பண்ணப்பட்டது. அதற்கு மிக முக்கிய காரணம் திமுக தான் அப்படின்னு பலராலுமே சொல்லப்பட்டது. இதனடுத்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைய இந்த சம்பவம் சற்றுமே பாதிக்கல. ஏனால் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகளை பெற்று தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ஆகிவிட்டது. ஆகையால தற்போது அதனை பற்றிய பேச்சுக்கள் சற்று குறைவாகவே இருந்தது. இன்று அதாவது 15ஆம் தேதி இந்த விவாகரத்து பிரச்சனை விசாரணைக்கு வந்திருக்கு. விசாரணைக்கு தளபதி விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களுமே நேரில் ஆஜராகவில்லையா. ஆகையால ஆகஸ்ட் மாதம் இந்த கேஸை ஒத்தி வச்சிருக்காங்க. இதற்கிடையில தளபதி விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களுமே பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளாங்க அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. மேலும் இருவருமே கூடிய விரைவில் ஒன்று சேர்ந்து விடுவாங்க அப்படின்ற தகவலுமே வைரலா போயிட்டு இருக்கு. இதனை பற்றி பல பிரபலங்களுமே கருத்து தெரிவித்திருக்கும் வேளையில தற்போது அதிர்சருடைய மனைவியான ஷாலினி அவர்களும் விஜய் மற்றும் சங்கீதா பற்றி கருத்து தெரிவித்திருப்பது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. மேலும் இருவரும் மீண்டும் ஒன்றிணைந்து வாழ்ந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க வாழ்த்தியுமே இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.